சேலம் ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது இளைஞர் ஒருவரை 3 பேர் சேர்ந்தது தாக்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையான நிலையில் தற்பொழுது இது தொடர்பான விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தற்பொழுது விசாரணையில நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகர தகவல்கள் என்னென்ன, விரிவா சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவர் அதே பகுதியிலிருந்து எலக்ட்ரிஷியனாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சேலம் அதிகாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்ற இளைஞரின் காதலியிடம் இன்ஸ்டாகிராம் மூலமாக சுரேஷ் என்ற பெயரில் பழகி நண்பராகியுள்ளார். பின்னர் ராமகிருஷ்ணனின் காதலியிடம் தவறாக பேசி அவரிடம் தவறாக கருத்துக்களை பதிவிட்டு வந்த நிலையில் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தனது காதலன் ராமகிருஷ்ணனிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ராமகிருஷ்ணனை பிடிப்பதற்காக போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி தயார் செய்து அதன் மூலமாக பிரம்மநாயகத்திடம் பெண் போன்று பேசி சேலம் வரவழைத்துள்ளார். இதையடுத்து இன்று காலை வருகை தந்த பிரம்மநாயகத்திடம் இருந்து செல்போன் பறித்து செல்போனில் ராமகிருஷ்ணன் காதல் பேசிய உரையாடல்கள் மற்றும் ஆபாசமாக உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆபாசமாக பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அந்த அழிக்கும் முயற்சியில் அந்த பிரம்மநாயகம் தடுத்த நிலையில் அந்த செல்போனை பிடிங்கி அதே வேறு இடத்தில் எடுத்து சென்று அதை செல்போனை உடைத்துள்ளார்கள். இந்த நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் அது அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த மூன்று இளைஞர்களும் அழைத்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக இது தொடர்பாக பிரம்மநாயகம் கொடுத்த புகாரின் பேரில் குறிப்பாக 2 இளைஞர்கள் உட்பட ஒரு சிறுவர் 3 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் அந்த 3 இளைஞர்களுமே பாதுகாப்பு நடவடிக்கையாக தான் இந்த செல்போனை புடுங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது தெரிய வந்த நிலையில் 3 பேரையும் காவல் நிலைய ஜாமீனிலிருந்து விடுவிக்கும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் பெற்றோர்களிடம் இந்த 3 இளைஞர்களையும் ஒப்படைத்து அறிவுரை கூறியுள்ளாருங்க. இந்த நிலையில் தொடர்பாக தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மநாயகம் பேசிய உரையாடல்கள் மட்டும் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் வைத்து தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.